श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा ஹ்ருதி. போன பாசுரத்தில் கோதாதேவி கிட்ட நீ நல் வாக்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு கோதாதேவி என்ன சொல்றா, உனக்கு நல்வாக்கு வேணும்னா சரஸ்வதி கிட்ட போய் கேட்கணும், எங்கிட்ட வந்து கேட்குறியே அப்படிங்கிற. இல்லை இல்லை தாயே, எனக்கு தெரியும், நீ திருப்பாவம் 30 பாசுரம், நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள்லாம் சாதிச்சு அந்த கண்ணன் எம்பெருமான் கிட்ட எப்படி நீ பிரீத்தி அடைஞ்சியோ, எம்பெருமானும் பிரீத்தி அடைஞ்சானோ, அதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன் நான் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ ஆண்டாள் என்ன சொல்கிறா பார்க்கலாம் அடுத்த பாசுரத்தில், அடுத்த ஸ்லோகத்தில். கிருஷ்ணான் வயேன தததீம் யமுனானுபாவம் தீர்த்தைர்யதாவதவகாஹ்ய சரஸ்வதீம் தே கோதே விஹஸ்வரதியாம் பவதி கடாக்ஷாத் வாசஸ்புரந்தி மகரந்த முச்சக்கவீனாம். இந்த பாசுரத்தில் என்ன சொல்றார் கோதாதேவி, கிருஷ்ணனுடைய நிறம் கருப்பு. அதுவும் என்ன சொல்லுவோமே, கண்ணன்னாலே கார்மேக வண்ணன், கருந்தெய்வம் அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அவனுடைய கருமை நிறம், அந்த சம்பந்தத்தினால, கிருஷ்ணனோட சம்பந்தத்தினால யமுனா நதியும் கருப்பா இருக்கு. அது மட்டும் இல்லை, கிருஷ்ணன் சம்பந்தத்தினால அதுக்கு அவ்வளவு பெருமை, அவ்வளவு சிறப்பா இருக்கு அந்த யமுனா நதி. அப்படி இருக்கிற பொழுது அந்த யமுனா நதி எப்படி கிருஷ்ணன் சம்பந்தத்தால பெருமை அடைகிறதோ, அதே மாதிரி உன்னுடைய வாக்குலேருந்து வந்த அந்த சம்பந்தத்தினால கிருஷ்ணன் பிரீத்தி அடைஞ்சான் உன்னுடைய பாசுரங்களால. அப்படி இருக்கிற பொழுது நீதான் எல்லாருக்கும் கவிநயத்தை கொடுக்கணும். அடியேன் அடி எல்லாருக்கும் கொடுத்துருக்கே, எனக்கும் நீதான் கொடுக்கணும் அப்படிங்கிறார். கோதா அப்படின்னால என்ன, ஞானம் அருள்பவள்னு பேரு. உன்னை விட்டா வேற யார்கிட்ட நான் போய் கேட்பேன், நீ தான் எனக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனைன்னு கண்ணனை கருமை நிற கண்ணன் நீயே நாச்சியார் திருமொழி எல்லாம் சொல்லியிருக்க. அதனால கண்ணனுடைய சம்பந்தத்தை நீ பெற்றிருக்கிறதுனால நீ தான் எனக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, உன்னுடைய சூக்திகள் எல்லாத்தையும், நீ கண்ணனுடைய லீலைகள் எல்லாத்தையும் எப்படி அந்த பாசுரங்களில் கொடுத்துருக்கியோ, அதை எல்லாரும் ஆச்சாரியர்கள் எல்லாரும் அதை நன்னா அனுபவிச்சதுனால உன்னுடைய பிரபாவம் அவளுக்கு தெரிஞ்சு, உன்னுடைய பெருமை அவளுக்கு அறிஞ்சுண்டு உன்கிட்ட எல்லா தத்துவ அர்த்தங்களையும் அவள் உணர்ந்திருக்கா. அதே மாதிரி அதில் ஆழ்ந்து பருகினதுனாலையும் அவளுக்கு அதெல்லாம் அனுபவிக்க முடியறது. அதனால அவளுக்கெல்லாம் ஞானம் விகசிப்பிச்சது அப்படின்னா அது உன்னால தான். அவளை நீ குளிர கடாட்சிக்கிற, அதனால அவளுக்கு கிடைச்சிருக்கு. நீ உன்னுடைய திருக்கண் நோக்குகள், அதுலேருந்து வர கிரணங்கள் இருக்கே, அந்த கிரணங்கள் எப்படி அந்த கவிஞர்களுக்கெல்லாம் தேன் மாறி பொழிஞ்சுதோ, அதனால அவளுடைய திவ்ய சுக்திகளும் தேன் போன்று இருக்கோ, அதே மாதிரி அவ வாயிலிருந்து வந்தது உலகத்துல எல்லாருக்கும் அனுபவிக்கும்படி இருக்கு. அதே மாதிரி நீ எனக்கும் அனுகிரகம் பண்ணணும். அதுவும் எப்படி, கிருஷ்ணனை யமுனா, சரஸ்வதி, கோதாவரி இப்படின்னு ஒவ்வொரு பேரை வச்சும் அந்த நீர் துறைகளில் போய் அவாவாளும் தீர்த்தமாடினா அவளுக்கு எப்படி அந்த தீர்த்தத்தை அனுபவிக்கிறாளோ, அதே மாதிரி அடியேனுக்கும் அனுபவிக்கும்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனைன்னு நாச்சியார் திருமொழியில் சாதிச்சிருக்க. அதுவும் எப்படி,
அந்த யமுனையில போய் நம்ம தீர்த்தாமாடினா கூட படித்துறைய பார்த்து ஒரு படியா இறங்கி போய் தீர்த்தாமாடினோம் அப்படின்னால் அந்த தீர்த்தத்தினுடைய தன்மை, அதாவது குளிர்ந்த சுபாவம் நம்ம அனுபவிக்க முடியும். தடால்னு போய் குளத்துல இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த அனுபவம் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி அந்த படித்துறை அப்படிங்கிறது ஆச்சாரியர்களை சொல்றது. நாமளும் ஆச்சாரியர்கள் மூலமா ஒவ்வொரு பாசுரங்களையும் அவ மூலமா கத்துண்டு அதுல இருக்கிற அனுபவங்களை நன்னா அனுபவிச்சு சேவிச்சோம் அப்படின்னா உன்னுடைய கடாட்சம் கிடைச்சு அவளுக்கு ஞானம் விரிவடையும். அதுவும் எப்படி? தேன் போல அவளுடைய வாக்குகள் சொரியும். தேன் எப்படி சொரிகிறதோ அத மாதிரி சொரியும். நீயே அதையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கியே. திருப்பாவை 19வது பாசுரத்துல, குத்து விளக்கரிய பாசுரத்துல சொல்லி கொடுத்துருக்கியே. நீ தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க. தத்துவம் அன்று அப்படிங்கிறது என்னன்னா, மோட்சத்துல ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் எந்தவித பேதமும் கிடையாது. அதே மாதிரி பரமாத்மாவுக்கு எல்லாம் அங்க இருக்கிற நித்தியர்கள், முக்தர்கள், ஸ்ரீதேவி எல்லாருக்கும் நீ தான் பர்த்தாவா இருக்க. அதே மாதிரி இருக்கிற பொழுதோ அந்த பகவான் கிட்ட ஆச்சாரியர்கள் மூலமா ஸ்திரமான புத்திய கத்துண்டு நல்ல ஞானத்தை அவர்கள் விளக்க ஏற்றி வைக்கிற மாதிரி ஏற்றி வச்சா நம்ம எம்பெருமான் கிட்ட அடைக்கலம் போகிறது திண்ணம் அப்படிங்கிறத நீ சொல்லி கொடுத்துருக்க. அது மட்டும் இல்லை, அகக்கண்ணை திறந்து பகவான் கிட்ட நமக்கு அன்பும் பக்தியும் ஏற்படுத்தி மோட்சத்தை கொடுத்து திருப்பி இந்த சம்சாரத்துக்கு நம்மளை எம்பெருமான் அனுப்ப மாட்டான் அப்படின்னு நீ தானே சொல்லி கொடுத்துருக்க. இதெல்லாம் எப்படி? இந்த சூக்திகள் எல்லாம் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தான். அதனால தான் நானும் உன்கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, ஸ்ரீ ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட ஆச்சாரியர்கிட்ட 18 படியா நடந்து போய் ரகசிய அர்த்தத்தை அதில் இருக்கிற விசேஷத்தெல்லாம் தெரிஞ்சுட்டார். அதை அந்த மாதிரி ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால தான் அவருக்கும் அந்த ஹிருதயம் விகாசமா ஆச்சு. அப்படி மலர்ந்த ஹிருதயத்தோட ஸ்ரீ ராமானுஜர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் இன்று வரைக்கும். அதே மாதிரி நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு. எனக்கு நீ இந்த ஸ்ரீ சுத்திய, இந்த ஸ்ரீ கோதாஸ்துதிய மேலும் மேலும் நான் சேவிக்கிறதுக்கு நீ தான் கடாட்சம் பண்ணணும். அந்த கவிகளுக்கெல்லாம் எப்படி நீ கடாட்சம் பண்ணினியோ அதே மாதிரி அடியேனுக்கும் நீ கடாட்சம் பண்ணி அடியேனுடைய வார்த்தைகள் அடுத்தவாளுக்கு தேன் மாதிரி சொரியும்படி அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ தேசியன் கேட்குறார், விண்ணப்பிக்கிறார். அடுத்தது என்ன கேட்க போகிறார் பார்க்கலாம் நம்ம அடுத்த ஸ்லோகத்தில். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.